தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/5/2015 ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 6:27 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே குறிப்பிடுவது வழக்கம். இன்றைக்கு மாலை நேரத்திலே சிவாலயத்திற்கு சென்று நந்தியை வழிபட்டால் உங்களுக்கு நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரொம்ப பேர் வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டாங்க, வியாழ நோக்கம்னா என்னன்னு கேட்டாங்க. நோக்குவது நோக்கம். வியாழன் என்ற ஒரு கிரகம் எதை நோக்குகிறதோ அந்த இடத்திற்கு பெயர் வியாழ நோக்கம். வியாழ நோக்கம் வந்தால் விவாகம் முடிவடையும். வியாழ நோக்கம் இல்லாத காலத்திலே சில பேர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். வியாழன் இப்போ எதை பார்க்குது அப்படின்னா, விருச்சிக ராசியை பார்க்குது, மகர ராசியை பார்க்குது, மீன ராசியை பார்க்குது. இந்த 3 ராசிகள் பிறந்தவர்களுக்கும் திருமண காலமாக இருந்தால் இப்பொழுது திருமணம் நிறைவேறும். சரி, இப்போ திருமணம் நிறைவேறும் அப்படின்னா 5/7/2015 வரைக்கும் கடகராசியிலே குரு உச்சமாக இருக்கிறார். 5/7/2015 அன்றைக்கு சிம்மத்துக்கு குரு வந்துடுது. இப்போ நம்ம கல்யாணம் பேசணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கலாமா? அப்போ குரு மாறிடுதே அப்படின்னு ஒருத்தருங்கிட்ட கேட்டார். பொதுவாக குரு பார்க்கின்ற பொழுது நாம் பேசி முடித்து கொண்டு விட்டு பிறகு தேதியை வைத்து கொள்ளலாம். அதிலே ஒன்றும் தவறு கிடையாது. 5-7க்குள் இவர்தான் மணமகன், இவர்தான் மணமகள் என்பதை நாம் திருமணம் பேசி முடித்து முடிவெடுத்து கொண்டு விடலாம். நிச்சயதார்த்தத்தை வைத்து கொண்டு விடலாம். பிறகு திருமணம் நடப்பது குரு பேச்சுக்கு பின்னால் இருந்தால் அதிலே எந்த பாதகமும் ஏற்படாது. குரு பார்க்கின்ற காலம் என்று வருகின்ற பொழுது வியாழ நோக்கம் என்று சொன்னால், இப்பொழுது எதையெல்லாம் குரு பார்க்கிறது என்றால், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாழ நோக்கம், மகர ராசிக்காரர்களுக்கு வியாழ நோக்கம், மீன ராசிக்காரர்களுக்கு வியாழ நோக்கம். குரு பெயர்ந்த பின்னால் எதற்கு வியாழன் வருகிறது, எந்த இடத்தை பார்க்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தினத்தந்தியில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பார்த்தால் அதில் ஜோதிட கேள்வி பதில் நல்ல காலம் வந்தாச்சுன்னு ஒரு பகுதி வரும். அதில் வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஒரு பெண் பூங்குழலி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கவிதையிலேயே கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கவிஞர் என்பதனாலே நான் கவிதையிலேயே கேள்வி கேட்டிருக்கிறேன், நீங்கள் இதற்கு கவிதையிலேயே பதில் சொல்ல வேண்டும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அந்த அம்மா கும்பராசியிலே பிறந்தவர்களாம். கும்பத்தில் பிறந்தவள் நான், கொண்டதொரு லக்கினமோ செம்பவள விருச்சிகமாம், சேய் உச்சம் மகரத்தில், சேய் என்றால் செவ்வாய், அது உச்சமாக இருக்கிறது. சனி சேர்க்கை இருப்பதனால் சங்கடங்கள் மிக அதிகம். இனி துன்பம் தொடராமல் இருக்க வழி என்னையா, பிணி தீர்ந்து மனம் காண பிறந்திடுமா நல்ல வழி, பரிகாரம் சொல்லுங்கள் பலன் கிடைக்கும் விதத்தினிலை என்று கவிதையிலேயே ஒரு கேள்வி எழுதியிருந்தார்கள். அற்புதமான கவிதை. நான் அதற்கு பதில் கவிதையிலேயே கொடுத்திருந்தேன். கும்பத்தில் பிறந்ததனால் குரு 6ல் இருக்கிறது. அவர்கள் கும்பராசி, இப்போ 6லே குரு இருக்கிறது. கும்பத்தில் பிறந்ததனால் குரு 6ல் இருக்கிறது. இன்பத்தை தரும் குருவும் 7ற்கு வந்த பின்னால் சங்கடங்கள் விலகிவிடும், சந்தோஷம் கூடி வரும், மங்கள நான் சூடும், மணவாழ்வும் தேடி வரும். ஆணி 20னில் அக்கிரகம் மாறுவதால் தேனான குருவதனை தெரிசித்து மகிழ்ந்திடுவீர். ஆணி 20லே அந்த கிரகம் மாறுகிறது. மஞ்சள் வஸ்திரமும் மலர் மாலை முல்லையுடன் கொஞ்சம் சுண்டல் வைத்து குருவதனின் சன்னதியில் அர்ச்சனைகள் செய்திருங்கள். ஆணி வரை பொறுத்திடுங்கள், பிரச்சனைகள் தீரும், பிறந்துவிடும் நல்ல வழி என்று கவிதையிலேயே அதற்கு பதில் கொடுத்திருந்தேன். பொதுவாக ஆணி 20ஆம் தேதி அன்றைக்கு குரு பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. அப்படி பெயர்ச்சியாகும் குரு தனுசு ராசியை பார்க்கின்றார், கும்பராசியை பார்க்கின்றார், மேசராசியை பார்க்கப் போகின்றார். இந்த 3 ராசிக்காரர்களும் குரு பெயர்ச்சிக்கு பின்னாலே வியாழ நோக்கம் வருகின்றது. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அதற்கு பின்னால் அவர்கள் திருமணம் வைத்துக் கொள்கின்ற பொழுது குரு பார்வை பதிகின்ற நேரத்திலே திருமணம் நடைபெறும். திருமணம் வியாழன் பார்க்கின்ற பொழுதுதான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வியாழன் பார்க்கின்ற பொழுது நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டாலே குரு பார்வைக்கு மகத்துவங்கள் அதிகம். அந்த திருமணம் சீரும் சிறப்புமாக அதன் பின்னால் வைத்துக்கொள்ளலாம். எனவே இப்பொழுது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் வியாழ நோக்கத்தின் பிடியில் இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் குரு பேச்சுக்கு பின்னால் தனுசு, கும்பம், மேஷம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் திருமண காலமாக இருந்தால் திருமண முயற்சிகள் செய்து வரன்கள் வாயில் தேடி வந்து விட்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் குரு பேச்சுக்கு பின்னாலே கல்யாணம் கைகூடுகின்ற வாய்ப்பு நல்ல விதத்திலே வரும். அப்படி கைகூடுவதற்கு தாமதப்படுபவர்களெல்லாம்
நான் சொல்லியது போல மஞ்சள் வஸ்திரமும் மலர் மாலை முல்லையுடன் கொஞ்சம் சுண்டல் வைத்து குருவதனின் சன்னதியில் அர்ச்சனைகள் செய்திடுங்கள். ஆணிவரை பொறுத்திருப்பீர், பிரச்சனைகள் தீரும், பிறந்துவிடும் நல்ல வழி என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாரிசுகளால் வருமானம் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். வருங்கால சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். குரு உச்சம் பெற்றிருக்கிறார், அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவே குழந்தைகளின் வேலைக்காக நீங்கள் முயற்சி இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலம் உதவி வருமானங்களும் கிடைக்கும். 2லே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். ரிஷபராசி நேயர்களே, உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. செவ்வாய் பலம் உங்கள் ராசியில் இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாளை ஆசை நிறைவேறும். அஞ்சல் வழியில் அனுகூல செய்தி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வரவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றது. மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். குரு உச்சம் என்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. சுப விரயங்கள் மாலை நேரத்தில் ஏற்படலாம். பிள்ளைகளின் வழியில் ஒரு நல்ல காரியம் நடைபெறும் வாய்ப்பு, அதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார்கள். முரண்பாடான 2 கிரகங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படலாம். திட்டமிடாது செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்டு செய்த காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரப்போகின்றன. பொறுப்புகளில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பச் சுமை கூடுதலாக இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பொருள் சேர்க்கை ஏற்படும். நூதன பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள் இந்த நாள். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதனோடு செவ்வாய் இணைந்திருக்கிறார். 4க்கு அதிபதி வலிமை இழந்திருப்பதால் பெற்றோர் வழியில் உள்ள பிரியங்கள் கொஞ்சம் குறையலாம். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். விரயங்கள் அதிகமாகவே வரப்போகிறது. அது மட்டுமல்ல, இடம்பூமி வாங்கியதை கூட விற்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பிரதோஷம் என்பதால் நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 8லே இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. இன்றைக்கு மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடல் பயண வாய்ப்புகள் கைகூடும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும் நாள் இந்த நாள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் உலாவரும் இந்த நாள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். இந்த இடத்தில் இருப்போமா இல்லை வேறு இடத்திற்கு மாறிக்கொள்வோமா என்ற சிந்தனை மேலோங்கப் போகின்றது. இனம் புரியாத கவலை உருவாகும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நீங்கள் பிறருக்கு நல்லது செய்தாலும் அது கெடுதலாகவே தெரியும். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாவிட்டாலும் கூட உங்களை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கு உருவாகலாம். அதனால் மருத்துவ செலவுகளும் உண்டு. மாலை நேரத்தில் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிகராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்றது. சகோதர வழி உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, தலைமை பொறுப்புகள் கூட தானாகவே தேடி வரலாம். அரசியல்வாதிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் விதத்தில் உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கப் போகின்றீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பயணத்தால் பலன் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலமே உள்ள மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விரயச்சனியாக இருப்பதால் கூடுதல் விரயங்கள் ஏற்படுவதால் இன்றைக்கு நீங்கள் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது. நட்பு ஒன்று பகையாக மாறப்போகிறது. எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய பாதிப்புகளும் உண்டு. பிரதோஷம் என்பதால் நீங்கள் சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வையால் குழப்பங்கள் தீரும். பம்பரமாக சுழன்று பணிபுரியப் போகின்றீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். இந்த வேலையில் இருப்போமா இல்லை விருப்ப ஓய்வு பெற்று தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். என்ன இருந்தாலும் சுயஜாதகம் நன்றாக இருந்தால் அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடிவெடுத்துக் கொள்வதே நல்லது. 4ஆம் இடத்திலே செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். சூரியனோடு இருப்பதால் அரசியல்வாதிகளால் ஒரு தொல்லைகள் ஏற்படலாம். குடும்பச் சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். மாலை நேரத்தில் வரவு திருப்திகரமாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்தும் பூஜித்தும் செய்ய வேண்டும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும். பண நெருக்கடி அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். சொத்துக்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். சொந்தங்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நந்தி வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் சிந்தித்த காரியங்கள் ஜெயமாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.